everyone, hope you're all doing well. In the video la move 10 steps block பத்தி தான் படிக்க போறோம். So வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So move 10 steps இந்த block தான் motion block கேட்டகரியில இருக்க first block. ஸோ இந்த பிளாக்கை ஸ்டாக் பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பிளாக்கை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த பிளாக்கை மற்ற பிளாக்ஸோட சேர்த்து அப் அண்ட் டவுன் ரெண்டுத்துலேயுமே ஸ்டாக் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி. ஸோ அதனால தான் இதை ஸ்டாக் பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மூவ் 10 ஸ்டெப்ஸ் பிளாக் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிளாக்கை ரன் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்க வேல்யூ டிஃபால்ட் வேல்யூ வந்து 10. ஸோ இஃப் யூ ரன் திஸ் பிளாக் இந்த கேட் வந்து 10 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்டாக மூவ் ஆகும். அண்ட் எந்த டைரக்ஷனில் இது இருக்கோ அந்த டைரக்ஷனில் தான் இது 10 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்டாக மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க இருக்க வேல்யூவை செக் பண்ணிக்கோங்க. ஃபார் போத் எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுத்துக்குமே வேல்யூ வந்து 0 இருக்குது. அண்ட் டைரக்ஷன் வந்து 90. டைரக்ஷன் 90னா அது வந்து ரைட் சைட், அதனால தான் கேட் ரைட் சைடில் இருக்கப்போ இப்போ இந்த பிளாக்கை ரன் பண்ணேன் அப்படின்னா இந்த கேட் வந்து 10 ஸ்டெப்ஸ் வந்து ஃபார்வர்டாக மூவ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்னோட வேல்யூ 0லேருந்து 10 ஆகியிருக்கு. அண்ட் டைரக்ஷன் இப்போ சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். நான் இப்போ வந்து இது 0ன்னு மாற்றுறேன். 0னா கேட் வில் லுக் அப், மேலே பார்க்கும். ஸோ இப்போ இந்த பிளாக்கை ரன் பண்ணோன்னா இந்த கேட் வந்து மேலே 10 ஸ்டெப்ஸ் மூவ் ஆகியிருக்கு. ஸோ இட் இஸ் கோயிங் ஃபார்வர்ட் அகெயின். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒய்னோட வேல்யூ 0லேருந்து 10 ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதே மாதிரியே பேஸ்ட் ஆன் த டைரக்ஷன், இந்த டைரக்ஷன் வந்து நம்ம எப்படி மாற்றி வச்சாலுமே வந்து அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஃபார்வர்டாக மூவ் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த டைரக்ஷனில் போகுது. இப்போ நான் இந்த டைரக்ஷன் மாற்றினேன்னா இப்போ கீழே வரும். ஸோ ஒவ்வொரு டைம் இந்த பிளாக்கை ரன் பண்ணும்போது 10 ஸ்டெப்ஸ் வந்து ஃபார்வர்டாக மூவ் ஆகும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஸோ இப்போ இந்த இமேஜை பாருங்கள். இங்கே இருக்க ஒவ்வொரு கிரிட்டும் இந்த பாக்ஸ் வந்து 1 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மூவ் 1 ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற பிளாக்கை அங்கே 10க்கு பதிலாக 1 போட்டோம் அப்படின்னா அந்த பிளாக்கை ரன் பண்ணும்போது இந்த கேட் வந்து இந்த ரெட் சர்க்கிளை ரீச் பண்ணும். எங்கே அதோட டைரக்ஷன் வந்து ரைட்டாக இருந்தால், ஏன்னா இந்த பாக்ஸ் ஒரு பாக்ஸ் வந்து 1 பிக்சல்னு அசியூம் பண்ணதுனால. ஸோ பேஸ்ட் ஆன் த டைரக்ஷன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த கேட் வந்து மூவ் 1 ஸ்டெப் பிளாக்குக்கு இந்த ரெட் சர்க்கிளை ரீச் பண்ணும். இப்போ அதே மூவ் 2 ஸ்டெப்ஸ் பிளாக் அப்படின்னா இந்த கேட் வந்து இந்த ஆரஞ்ச் சர்க்கிளை ரீச் பண்ணும். ஸோ இங்கேருந்து இது மேலே எங்கே வேணாலும் இது ரீச் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் த டைரக்ஷன். அண்ட் மூவ் 3 ஸ்டெப்ஸ் அப்படின்னா இந்த கேட் இந்த க்ரீன் கலர் சர்க்கிளை ரீச் பண்ணும். ஸோ இப்படி தான் இந்த மூவ் 10 ஸ்டெப்ஸ் பிளாக் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த பிளாக்னோட இன்னொரு முக்கியமான யூஸ் என்னென்னா, இப்போது பாசிட்டிவ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி இந்த கேட்டை எப்படி ஃபார்வர்டாக மூவ் பண்ண வைக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ இதே வந்து பேக்வேர்டில் எப்படி மூவ் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் பதிலாக இங்கே நெகட்டிவ் -10 போட்டிங்க அப்படின்னா இப்போ கேட் வந்து ரைட் சைடில் தான் பார்த்துட்ருக்கு. பட் இது வந்து லெஃப்ட் சைடில் மூவ் ஆகும், அதாவது பேக்வேர்டில் 10 ஸ்டெப்ஸ் மூவ் ஆகும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒய்னோட வேல்யூ 0ன்னு இருக்குது அண்ட் எக்ஸ்னோட வேல்யூ 0ன்னு இருக்குது. இப்போ எக்ஸ்னோட வேல்யூ வந்து -10 மாறும், ஏன்னா இட் இஸ் கோயிங் பேக்வேர்ட், ரைட்? ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் -10. இப்போ அகெயின் நான் வந்து 2 டைம்ஸ் ரன் பண்ணேன்னா அகெயின் 2 டைம்ஸ் -10 மீன்ஸ் இட் இஸ் -30 now. ஸோ தட்ஸ் இட் ஆல் அபவுட் திஸ் மூவ் 10 ஸ்டெப்ஸ் பிளாக். ஸோ நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. Thank you so much for your support.